எல்லாருக்குமே வணக்கம். நீங்கள் ஒரு யூடியூப் சேனல் வச்சிருக்கிறீங்க. ஒரு 500 சப்ஸ்கிரைபர்ஸ் 3000 வாட்சிங் ஹவர்ஸ் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, நீங்கள் உங்களுடைய யூடியூப் சேனலை கூகுள் ஆட்சன்ஸில் வந்து லிங்க் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் ட்ரை பண்ணியிருப்பீங்க. நீங்கள் ட்ரை பண்ணதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். 2வது ஸ்டெப்பில் வந்து உங்களுக்கு ஒரு எரர் காட்டும். ஸோ கூகுள் ஆட்சன்ஸை வந்து உங்களுடைய யூடியூப் சேனலில் வந்து லிங்க் பண்ண முடியல அப்படின்ற போல ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 2 விதமான ஆப்ஷன் இருக்குது. ஒன்று, உங்களுடைய கூகுள் ஆட்சன்ஸில் வந்து சில இஷ்யூஸ் வந்து இருக்குது. அதை வந்து ஃபிக்ஸ் பண்ணுங்க அப்படின்ற போல் டீஃபால்ட்டாக இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. நான் கூட உங்களுக்கு ஸ்க்ரீனில் இப்படி காட்டுறேன். பாருங்கள் ஸ்க்ரீன்ஷாட்டை. உங்களுக்கு வந்து டீஃபால்ட்டாக இந்த மாதிரி இருக்கும். இந்த மாதிரி இது ஏன் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுக்கான ரீசனையும் நான் வந்து சொல்கிறேன், அடுத்து சொல்கிறேன். அடுத்ததாக எல்லாத்துக்கும் வர்ற இன்னொரு பிரச்சனை என்னன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஒரே ஒரு ஜிமெயில் ஐடி வச்சுருக்கீங்க. அந்த ஒரே ஜிமெயில் ஐடியில் தான் இந்த யூடியூப் சேனலும் நீங்கள் வந்து கிரியேட் பண்ணி வச்சுருப்பீங்க. அதே ஜிமெயில் ஐடியில் தான் வந்து நீங்கள் கூகுள் ஆட்சன்ஸ் அக்கௌண்ட்டும் ஓப்பன் பண்ணி வச்சுருப்பீங்க. ஆனால் உங்களுக்கு வந்து 2 அக்கௌண்ட் வந்து இருக்குது. டூப்ளிகேட் அக்கௌண்ட் ஒன்று இருக்குது. அந்த டூப்ளிகேட் அக்கௌண்ட்டை வந்து க்ளோஸ் பண்ணுங்கள். அப்போனா தான் நீங்கள் வந்து எங்களுடைய பார்ட்னர்ஷிப்பில் வந்து உங்களை வந்து எங்களால் சேர்த்துக்க முடியும் அப்படின்ற போல் வந்து சொல்லியிருப்பாங்க. அந்த மாதிரி யூடியூப்பாக இருக்கட்டும், ஆட்சன்ஸாக இருக்கட்டும் 2 சைடில் இருந்துமே மெயிலுமே வந்திருக்கும். ஸோ எனக்கு வந்திருக்குது. பாருங்கள், நான் அதை கூட காட்டுறேன் உங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி உங்களுடைய கூகுள் ஆட்சன்ஸில் 2 அக்கௌண்ட் இருக்குது. அதாவது டூப்ளிகேட் அக்கௌண்ட் ஒன்று இருக்குது. அதை வந்து க்ளோஸ் பண்ணுங்க அப்படின்ற போல் வந்து ஆட்சன்ஸில் எரர் காட்டினாலும் அதை எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்றத பற்றி நம்ம அடுத்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேஞ்ச் அசோசியேட் அப்படின்ற மாதிரி எதுவுமே ஆப்ஷன் காட்டாது. அதாவது வந்து இந்த ஆட்சன்ஸ் இல்லைன்னா இன்னொரு வேறு ஏதாவது புதுசாக ஒரு ஆட்சன்ஸ் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி கூட அதில் கூட இந்த யூடியூப் சேனல் வந்து நம்ம லிங்க் பண்ணி வைக்கலாம். ஆனால் அதுக்குமே பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் வந்து ஓப்பன் ஆகாமல் ஃபிக்ஸ் ஆட்சன்ஸ் அப்படின்ற மாதிரி எரர்லேயே வந்து நிற்கிது. இது எதுக்கு இப்படி நிற்கிது, இதை எப்படி வந்து சரி பண்ணுறது அப்படின்றத பற்றி இப்போ நம்ம டீட்டெயில்டாக பார்க்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு யூடியூப் சேனல் வந்து இனிமே தான் நீங்கள் ஆரம்பிக்க போகிறீங்க, இல்லை இப்போ தான் நீங்கள் ஆரம்பிச்சிருக்கீங்க அப்படின்னா, நீங்கள் இது வரைக்கும் நீங்கள் கூகுள் ஆட்சன்ஸில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணவே இல்லை அப்படின்னா தயவு செஞ்சு ஓப்பன் பண்ணிடாதீங்க. உங்களுடைய யூடியூப் சேனலில் எப்போ 500 சப்ஸ்கிரைபர்ஸ் 3000 வாட்சிங் ஹவர்ஸ் கம்ப்ளீட் ஆகுதோ அதுக்கப்புறம் அங்கேயே உங்களுக்கு ஆப்ஷன் கேட்கும். அப்ளை நவ் அப்படின்ற மாதிரி ஆப்ஷன் கேட்கும். அந்த அப்ளை அப்படின்ற பட்டன் உங்களுக்கு எப்போ வருதோ அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா கூகுள் ஆட்சன்ஸ் அக்கௌண்ட்டை வந்து ஓப்பன் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடியே நீங்கள் வந்து எக்காரணத்தை கொண்டும் கூகுள் ஆட்சன்ஸ் அக்கௌண்ட்டு ஓப்பன் பண்ணிடாதீங்க. இது வந்து என்னுடைய பர்சனல் ஒப்பீனியன். சரிங்களா? ஓகே, நான் வந்து ஆல்ரெடி ஆட்சன்ஸ் அக்கௌண்ட் வந்து தெரியாமல் ஓப்பன் பண்ணிட்டேன். எனக்கு வந்து இன்னும் 500 சப்ஸ்கிரைபர்ஸும் வரல, 3000 வாட்சிங் ஹவர்ஸும் வரல. இப்போ தான் வந்து நான் அதெல்லாம் ரீச் பண்ணியிருக்கேன். ஆனால் நான் இதை ரீச் பண்ணுறதுக்கு முன்னாடியே ஆட்சன்ஸ் அக்கௌண்ட் வந்து நான் ஓப்பன் பண்ணிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா என்னுடைய யூடியூப் ஸ்டுடியோவில் நான் வந்து அந்த ஏர்ன் அப்படின்ற ஆப்ஷனில் போய் நான் வந்து அப்ளை அப்படின்னு கொடுத்ததுக்கப்புறம் எனக்கு இந்த மாதிரி ஸ்டெப் 2ல் வந்து இந்த மாதிரி எரர் வந்து காட்டுது. ஆட்சன்ஸ் ஃபிக்ஸ்ன்னு போட்டு இந்த மாதிரி எரர்னு வந்து காட்டுது. என்னால் வேறு ஆட்சன்ஸ் அக்கௌண்ட்டையும் வந்து என்னால் வந்து லிங்க் பண்ண முடியல. அந்த மாதிரி ஆப்ஷனே வந்து இதில் காட்டலை அப்படின்ற மாதிரி நீங்கள் பார்த்துருப்பீங்க. இதை வந்து எப்படி சரி பண்ணுறது அப்படின்றத பற்றி இப்போ நான் சொல்கிறேன். ஸோ இதுக்கு வந்து 2 வழியில் வந்து நீங்கள் வந்து இதை சரி பண்ணலாம். ஃபஸ்ட்டு மெத்தட் என்ன அப்படின்னா, அதாவது வந்து 500 சப்ஸ்கிரைபர்ஸ் 3000 வாட்சிங் ஹவர்ஸ் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு முன்னாடியே நீங்கள் ஒரு ஆட்சன்ஸ் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஆப்ஷன் இருக்கும். இல்லை ஒரு வேளை புதுசாக நீங்கள் எல்லாமே ரீச் பண்ணதுக்கப்புறம் இப்போ தான் இந்த ஆட்சன்ஸ் அக்கௌண்ட்டை நீங்கள் ஓப்பன் பண்ணியிருந்தாலுமே உங்களுக்குமே பார்த்தீங்கன்னா சம்டைம் இந்த மாதிரி எரர் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நிறைய பேத்துக்கு வராது, ஒரு சில பேத்துக்கு இந்த மாதிரி எரர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? அப்படி இருந்துச்சுன்னா இதை எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்றத இப்போ நான் ஃபஸ்ட்டு உங்களுக்கு புரிகிற விதத்தில் வந்து சொல்லிடுறேன். இப்போ நீங்கள் ஒரு பேங்க்குக்கு போகிறீங்க. அந்த பேங்க்கில் உங்கள் பேரில் உங்களுக்குன்னு ஒரு அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணிட்டீங்க. இப்போ அந்த அக்கௌண்ட்டுக்கான ஏடிஎம் கார்டு வந்து நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க. அந்த ஏடிஎம் கார்டு உங்களுடைய வீட்டுக்கு கொரியராக வந்துருச்சு. ஏடிஎம் கார்டு உங்கள் வீட்டுக்கு வந்துருச்சு அப்படின்னா, அப்போ நீங்கள் உடனே போய் ஏடிஎம் கார்டில் பணம் எடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா எடுக்க முடியாது. ஏன்னா ஏடிஎம் கார்டு மட்டும்தான் உங்கள் கைக்கு வந்திருக்கே தவிர, அந்த ஏடிஎம் கார்டை வந்து நீங்கள் ஆக்டிவேட் பண்ணணும். பின் நம்பர் வந்து செட் பண்ணணும். ஸோ அதே மாதிரி தான் இங்கே ஆட்சன்ஸுமே. நீங்கள் பின் நம்பர் செட் பண்ணால் தான் நீங்கள் ஏடிஎம் கார்டில் வந்து பணம் எடுக்க முடியும். அதே மாதிரி தான் இங்கே ஆட்சன்ஸ் அக்கௌண்ட்லேயுமே நீங்கள் ஆட்சன்ஸ் அக்கௌண்ட் வந்து நீங்கள் கிரியேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, அந்த அக்கௌண்ட்டை வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் ஆக்டிவேட் பண்ணணும். எப்படி ஆக்டிவேட் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு உங்களுடைய கூகுள் ஆட்சன்ஸ் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா 3 கோடு இருக்கும். நான் கூட ஸ்க்ரீன் வந்து இந்த சைடில் காட்டுறேன். 3 கோடை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி லைனாக வந்து லிஸ்ட் அவுட் ஆகும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா பேமெண்ட் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா பேமெண்ட் இன்ஃபோ அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி உள்ளே போங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா என்னோட ஆட்சன்ஸில் இது எல்லாத்தையுமே நான் வந்து இந்த டீட்டெயில் எல்லாமே வந்து நான் ஃபில் பண்ணி வச்சுருக்கிறேன்.
என்னென்ன ஃபில் பண்ணியிருக்கேன்னா, இண்டிவிஜுவல் அப்படின்றத வந்து நான் கொடுத்துருக்கேன் ஃபர்ஸ்ட்டாக. நீங்களுமே வந்து இண்டிவிஜுவல் அப்படின்னு தான் கொடுக்கணும். செகண்டா பார்த்தீங்கன்னா, நானு பேர் வந்து குடுத்துருக்கிறேன். இந்த பேர் வந்து அதாவது ஃபியூச்சர்ல வந்து ஐடி வெரிஃபிகேஷன், பின் வெரிஃபிகேஷன் AdSenseலேருந்து பண்ணுவாங்க அப்படின்னு யூடியூப் வச்சிருக்கிற உங்களுக்கே தெரியும். நெறைய வீடியோஸ் வந்து பார்த்துருப்பீங்க. அப்ப நீங்க Google AdSenseகாரங்களுக்கு எந்த ஐடிய வந்து சப்மிட் பண்ண போறீங்க? பான் கார்டா? இல்ல ஆதார் கார்டா? எந்த ஐடிய வந்து சப்மிட் பண்ண போறீங்களோ, அந்த ஐடியில உங்களுடைய பேர் எந்த மாரி இருக்குதோ, அந்த பேர வந்து நீங்க கரெக்ட்டா வந்து டைப் பண்ணணும். ஒரு சில பேத்துக்கு பார்த்தீங்கன்னா, இனிஷியல் வந்து ஃபர்ஸ்ட்டா இருக்கும். ஒரு சில பேத்துக்கு வந்து பேர் ஃபர்ஸ்ட் இருக்கும். இனிஷியல் வந்து பார்த்தீங்கன்னா, லாஸ்ட்டா இருக்கும். உங்களுக்கு எப்படி இருக்குதோ, அதே மாரி போடுங்க. இனிஷியல் ஃபர்ஸ்ட்டா இருந்துச்சுன்னா, இனிஷியல ஃபர்ஸ்ட்டா போடுங்க. இல்ல இனிஷியல் லாஸ்ட்டா இருக்குதுன்னா, இனிஷியல லாஸ்ட்டா போடுங்க. ஸோ இந்த மாதிரி உங்களுடைய பேர வந்து கரெக்ட்டா குடுத்துருங்க. இண்டிவிஜுவல் அப்படின்ற ஆப்ஷன செலக்ட் பண்ணிக்கோங்க. கீழ அப்படியே ஸ்க்ரோல் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு அட்ரஸ் வந்து கேட்கும். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு AdSenseகாரங்க பின் வெரிஃபிகேஷனுக்கு இந்த அட்ரஸுக்கு தான் உங்களுக்கு லெட்டர் வந்து அனுப்புவாங்க. அப்படிங்கும்போது, நீங்க கரெக்ட்டா இப்ப கரண்ட்டா என்ன லொக்கேஷன்ல இருக்கீங்களோ, அந்த அட்ரஸ வந்து கரெக்ட்டா வந்து நீங்க டைப் பண்ணணும். உங்களுடைய டோர் நம்பரு, உங்களுடைய தெரு நேமு, உங்களுடைய ஊரு, உங்களுடைய டிஸ்ட்ரிக்ட், உங்களுடைய பின்கோடு எல்லாத்தையுமே டீட்டெயில்டா கரெக்ட்டா ப்ராப்பரா வந்து அட்ரஸ்ல வந்து நீங்க கரெக்ட்டா குடுக்கணும். அதுக்கப்புறம் யுஎஸ் டாக்ஸ் இன்ஃபோ அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதையும் நீங்க வந்து பண்ணணும். அது பார்த்தீங்கன்னா, மேனேஜ் செட்டிங்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இத கிளிக் பண்ணி உள்ள போனீங்கன்னா, அதிலேயே உங்களுக்கு ஆப்ஷன் வந்து காட்டும். சரிங்களா? அது மூலமா நீங்க பண்ணிக்க முடியும். அது எப்படி பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதெல்லாம் எப்படி பண்றது அப்படின்னு YouTubeலயே நெறைய வீடியோஸ் இருக்குது தமிழ்ல. ஸோ அத கூட நீங்க சர்ச் பண்ணி பாருங்க. யுஎஸ் டாக்ஸ் இன்ஃபர்மேஷன வந்து எப்படி வந்து நம்ம ஃபில் பண்றது அப்படின்ற வீடியோ நெறையா இருக்குது. நீங்க இந்த மாரி சர்ச் பண்ணி நீங்க YouTubeஅ பார்த்து அத கூட நீங்க வந்து அப்படியே ஃபாலோ பண்ணுங்க. ஸோ நீங்க ஃபர்ஸ்ட்டு பேமெண்ட் இன்ஃபோல வந்து உங்களுடைய பேரு, இண்டிவிஜுவல், உங்களுடைய அட்ரஸ் எல்லாத்தையுமே நீங்க ஃபர்ஸ்ட்டு வந்து கரெக்ட்டா சப்மிட் பண்ணி நீங்க அப்டேட் பண்ணணும். அப்படி அப்டேட் பண்ணா மட்டும் தான் உங்களுடைய யூடியூப்ல இந்த மாதிரி ஏர்ன் அப்படின்ற ஆப்ஷனுக்குள்ள வந்தீங்கன்னா, அந்த செகண்ட் ஸ்டெப்ல வந்து எரர்ன்னு இருக்கு பார்த்தீங்களா? அது வந்து போயிரும். அதுக்கப்புறம் டைரக்ட்டா வந்து உங்களுடைய AdSense அக்கவுண்ட்ல உங்களுடைய யூடியூப்ப வந்து டைரக்ட்டா உங்களால லிங்க் பண்ணிக்க முடியும். சரிங்களா? இதுதான் வந்து சரியான மெத்தடு. நீங்க நெறைய யூடியூப் சேனல்ல பார்த்துருப்பீங்க. நெறைய பேர் வந்து வேற விதமா சொல்லுவாங்க. நீங்க அதெல்லாம் பண்ணாதீங்க. இத மட்டும் நீங்க பண்ணி ட்ரை பண்ணுங்க. அப்படி இந்த மாரி மெத்தட ட்ரை பண்ணியுமே உங்களுக்கு ஒர்க் ஆகல. AdSense அக்கவுண்ட் வந்து எனக்கு 2 ஸ்டெப் வந்து இன்னமும் எரர்ல தான் இருக்குது. எனக்கு AdSense வந்து லிங்க் ஆக மாட்டேங்குது. அப்படின்னு நீங்க நெனச்சீங்க அப்படின்னா, அடுத்ததா 2வதா ஒரு மெத்தட் இருக்கு. அந்த 2வது மெத்தட ட்ரை பண்ணி பாருங்க. இது கம்ப்ளீட்டா கம்பல்சரி உங்களுக்கு டெஃபினட்டா வந்து ஒர்க் ஆகும். சரிங்களா? என்ன பண்ணணும் அப்டின்னா, உங்களுடைய YouTube ஸ்டுடியோ வந்து நீங்க ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு மேல பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த மாரி ஒரு மெசேஜ் ஐகான் கணக்கா இருக்கும். அதுதான் பார்த்தீங்கன்னா, YouTube காரங்க கிட்ட டைரக்ட்டா வந்து நம்ம லைவா வந்து சாட் பண்ற ஆப்ஷன். சரிங்களா? நீங்க அத கிளிக் பண்ணி ஃபர்ஸ்ட்டு உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்பாங்க. அதுல வந்து இந்த மாரி AdSense ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லி நீங்க குடுத்துட்டீங்க அப்டின்னா, ஒருத்தர் வருவாரு. அவரே வந்து ஹாய் மை நேம் வந்து இந்த மாரி அப்படின்லாம் அவரே வந்து சொல்லுவாரு. அப்பயில உங்களுக்கு என்ன பிரச்சனையோ, அந்த பிரச்சனைய வந்து அத அப்படியே எடுத்து சொல்லுங்க. அவங்க வந்து தமிழ்ல பேச மாட்டாங்க. இங்கிலீஷ்ல தான் பேசுவாங்க. அப்ப எனக்கு இங்கிலீஷ் தெரியாதே! நான் எப்படி பேசுறது? அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுக்கு தான் கூகுளே ஒரு ப்ராடக்ட் குடுத்துருக்காங்க. கூகுள் டிரான்ஸ்லேட்டர் அப்படின்னு. அந்த டிரான்ஸ்லேட்டர் அந்த ஆப்ப வச்சு நீங்க தமிழ்ல பேசுனீங்க அப்படின்னா, தமிழ்ல பேசினது அப்படியே இங்கிலீஷ்ல வந்து உங்களுக்கு கன்வெர்ட் ஆகி வரும். அந்த இங்கிலீஷ்ல வந்தத அப்படியே காப்பி பண்ணி, அந்த சாட் ஆப்ஷன்ல போய் நீங்க பேஸ்ட் பண்ணிருங்க. இந்த மாதிரி தான். அவங்க ஏதாவது உங்ககிட்ட கேட்குறாங்கன்னா, அத அப்படியே காப்பி பண்ணிட்டு, இந்த Google Translateல வந்து நீங்க தமிழ்ல போட்டு பாருங்க எப்படி வருதுன்னு. ஸோ அது வந்து உங்களுக்கு புரிஞ்சிரும். அதுக்கப்புறம் நீங்க வந்து தமிழ்ல பேசுங்க. அது வந்து இங்கிலீஷ்ல இந்த சைடு உங்களுக்கு காட்டும். அத காப்பி பண்ணி அவங்களுக்கு அத அப்படியே அனுப்புங்க. இந்த மாதிரி நீங்க உங்களுடைய பிரச்சனைய வந்து நீங்க சொல்றது மூலமா, உங்களுடைய பிரச்சனைய வந்து அவங்க வந்து சால்வ் பண்ணி விட்டுருவாங்க. நெறைய பேத்துக்கு வந்து இந்த மாரி விஷயம் எதுவுமே வந்து தெரியறதில்ல. ஸோ அதுக்காண்டி தான் வந்து இந்த வீடியோவே வந்து நான் மேக் பண்ணேன். ஏன்னா எனக்குமே பார்த்தீங்கன்னா, இந்த மாரி பிரச்சனை வந்தது. அத நான் எப்படி சால்வ் பண்ணேன் அப்படின்றதுக்காண்டி தான் இந்த வீடியோ நான் மேக் பண்ணதுக்கான காரணமே. நெறைய பேர் வந்து நான் சொன்னத இந்த மெத்தட வந்து நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரே AdSense அக்கவுண்ட் தான் நீங்க வச்சிருப்பீங்க. ஆனா, நீங்க YouTubeஅ லிங்க் பண்ணும்போது உங்களுக்கு YouTube சைட்ல இருந்து ஒரு மெயில் இந்த மாரி அனுப்பிச்சிருப்பாங்க. அதுவே AdSenseல இருந்து அவங்களும் இதே மாரி ஒரு மெயில் அனுப்பிச்சிருப்பாங்க. நீங்க Google AdSenseஅ ஓப்பன் பண்ணி AdSense ஃபார் YouTube அப்படின்னு இருக்கும். அத கிளிக் பண்ணி உள்ள ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஆல்ரெடி வந்து டூப்ளிகேட் அக்கவுண்ட் இருக்குது. அத வந்து குளோஸ் பண்ணுங்க.
அதுக்கப்புறம் இந்த பாக்ஸை கிளிக் பண்ணிவிட்டு ரீசப்மிட் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஒரு ப்ராப்ளம் வந்திருக்கும். இந்த ப்ராப்ளத்தை வந்து எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்றத நம்ம இதுக்கு அடுத்த வீடியோவை வந்து பார்க்கலாம். ஏன்னா இந்த வீடியோ இப்போவே பார்த்தீங்கன்னா இவ்வளோ லென்த் ஆயிருச்சு. அதனால் இந்த பிரச்சனையை வந்து எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்றத நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு சூப்பரான வீடியோவுடன் உங்களை வந்து நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.